ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர் மெசேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 3 ஏஞ்சல் நம்பர்ஸ் வச்சுருக்கேன். 555, 111, 777. ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாரு, அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட், 555 பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த 555 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ யூஸ்வலி 555 இஸ் ஆல் அபவுட் சேஞ்சஸ். ரைட், ஸோ ஒரு சேஞ்சஸ் லைஃப்பில் வந்துட்டு நடக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். எஸ், பார்ப்போம். Yes, caution. I take on more. Talent. See, நான் சொன்னேன் லைக் சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட அந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ் சேஞ்ச் ஆகும். சி, லிமிட்டிங் பிலீவ்ஸ் வந்து இருந்துச்சு, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக லிமிட்டிங் பிலீவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ், அதிலிருந்து லிமிட்டிங் பிலீவ்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். அண்ட் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் வெளியே வர மாதிரி இருக்கு. அது மேபி உங்களுக்கு ஒரு க்ரோத் இல்லாத ஒரு விஷயம். ஸோ இட் குட் பி ஒரு டாக்ஸிக் பேட்டர்ன் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு ரிப்பீட்டேட்டிவாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் போகுது அப்படின்னா எஸ், இந்த டைம் வந்துட்டு எண்ட் ஆகும். அண்ட் சம் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் உங்களோட மைண்ட் செட்டுமே வந்துட்டு சேஞ்சஸ் ஆகும். லைக் நீங்கள் வந்து பைல் நம்பர் 1 யூஸ்வலி எவ்ரி டைம் பாஸ்ட் இல்லை ஃபியூச்சர் நோக்கி தான் வந்து உங்கள் பிளானிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் திஸ் டைம் எவ்ரி திங் சேஞ்சஸ் ஆகும். அண்ட் டேலண்ட், எஸ், யூஆர் நேச்சுரலி ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன் தான். பட் ஆனால் அதை காமிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இது வரைக்கும் உங்களுக்கு அமையாமல் இருந்திருக்கும். நீங்களாம் ஒன்றும் தேடி போயுமே ஃபெயிலியரை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ உங்களோட டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு இருந்திருக்க மாட்டீங்க. பட் இனிமேல் உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அமையும், வேறு நீங்கள் உங்களோட டேலண்ட், ஸ்கில்ஸ், நாலேஜ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அழகாக வெளிக்காட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ பி ப்ரிப்பேர்டு, ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஓல்டு டோர் க்ளோஸ் ஆகுது. உங்கள் லைஃப், உங்கள் ஃப்யூச்சருக்கு யார் தேவை, எந்த விஷயம் தேவை, அது மட்டும்தான் இனி வந்து இருக்க போகுது. தேவையில்லாத விஷயங்கள் தானாகவே வந்துட்டு ஷட் டவுன் ஆகிடும். ஓகே, ஸோ நியூ டோர், நியூ பாத்வே, நியூ ஜேர்னி கண்டிப்பாக இருக்குது. மாற்றங்கள் வந்துட்டு இனி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கும். ஸோ பி ப்ரெசன்ட். ஓகே, நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. See, family. I think family, happiness, together இது வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. இன்ஃபேக்ட் வந்து ஃபேமிலியில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சு, எஸ், சால்வ் ஆகும். ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கும். அண்டு நீங்கள் ரொம்ப தனிமையாகவே இருக்கிறீங்களா, ஆல்தோ ஒரு சில பேர் சிங்கிளாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துமே தனியாக இருக்கீங்க அப்படின்னா நவ் இட் இஸ் அ டைம் நீங்கள் ஒரு ஃபேமிலி ஒரு ஃபார்ம் ஆகிறதுக்கு, உருவாகிறதுக்கு, ஒரு ஃபேமிலியாக டுகெதராக நீங்கள் இருக்கிறதுக்கு எஸ், ஒரு நல்ல ஒரு சான்சஸ் வருது. சரி, ஐ திங்க் வந்து உங்களோட டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் சப்போர்ட்டிவாக இருக்க போகிறது ஃபேமிலி. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அண்டு இது வரைக்குமே வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கு கூட உங்களோட டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸ் பற்றி தெரியாமல் இருந்திருக்கும். பட் இனி அதுவே தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, ரொம்ப பெருமைப்படுவாங்க. சரி, இவ்வளோ நாளாக உங்களை நினச்சி பெருமைப்படாமல் இருந்தாங்க அப்படின்னா இனிமேல் கண்டிப்பாக பெருமைப்படுவாங்க. பிகாஸ் உங்களோட அந்த சேஞ்சஸ், அந்த க்ரோத் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். சரி, நீங்கள் வந்து ஒரு பைல் நம்பர் 1
நீங்கள் ஒரு யூனிக்கான ஒரு பர்சன். ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஐடியாஸாக இருக்கட்டும், உங்களோடதாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் ஜேர்னியை அவங்கள விட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், எஸ்பெஷலி உங்கள் சரௌண்டிங்ஸையும் கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதனால வந்துட்டு உங்களை பார்த்து அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. உங்கள் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லேருந்து, உங்களோட பேச்சு திறமையிலேருந்து அண்ட் உங்களோட லைஃப் ஸ்டைல் மேற்கொண்டு பீப்புள் ஃபாலோ பண்ணுவாங்க. ரைட். Okay, new beginnings. See, changes சொல்லியிருந்தேன், நியூ பிகினிங்ஸ் வருது, ஒரு சம்திங் புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவீங்க நிச்சயமாக. ஸோ இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப போல்ட்னஸ் பயங்கரமாக இருக்க போகுது. ஃபார் பைல் நம்பர் 1, ரொம்ப ரிஸ்க் எடுப்பீங்க. இனிமேல் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்ட்னஸ் அதிகமாக இருக்கும், தைரியம் ரொம்ப தைரியமாக இருக்கும். அண்ட் உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸில் கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும். ரைட். சரி, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், லிமிட்டிங் பிலீவ்ஸ் வந்துட்டு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ரைட். ஸோ அந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ் குறைய ஆரம்பிக்கிறப்போ எந்த ரிஸ்க் இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தயார் அப்படின்ற மைண்ட் செட் வரும். அது உங்களோட இந்த நியூ ப்ராஜெக்டாக இருக்கட்டும், நியூ பிகினிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய உங்களோட சோஷியல் சர்க்கிளே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இனி உங்கள் சோஷியல் சர்க்கிள்குள்ளே ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் பீப்புள் தான் அதிகமாக இருப்பாங்க. எஸ்பெஷலி வெரி பாசிட்டிவ் மோட்டிவேட்டிங் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஓகே. ஜட்ஜ்மெண்ட். ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் அது ரொம்ப நிறைய இருக்குது. நீங்கள் யூஆர் அ வெரி பிளெஸ்டு பர்சன் தான், ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இனிமேல் கவுண்ட் பண்ண போகிறீங்க. பிகாஸ் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேட் கர்மா நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியாச்சு. ஸோ நவ் இட் இஸ் அ டைம் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும்தான் நீங்கள் கவுண்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் அதே மாதிரி ஐ திங்க் உங்களோட ரெகுலர் லைஃப் ஸ்டைலில் இருந்தே ரொம்ப மாற்றங்கள் எனக்கு தெரியுது. இன்ஃபேக்ட் நீங்கள் இருக்கிற பிளேஸ் கண்டிப்பாக மாற போகிறீங்க. அண்ட் உங்களோட இந்த நியூ பிளேஸ் உங்களுக்கு நியூ க்ரோத்து கொடுக்கும். அண்ட் ரொம்ப அதாவது ரொம்ப இப்போ ஒரு சில பேர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்கன்னா அவங்கள விட்டு ரொம்ப தள்ளி போயிடுவீங்க. இட்ஸ் லைக் நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த மூவ் ஆன் உங்களுக்கு ஒரு நிறைய பிகினிங் கொடுக்கும். அண்ட் உங்கள் ஆரா இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் ஆரா. சம்டைம்ஸ் உங்களோட எனர்ஜி, ஆரா, இது எல்லாமே உங்களை போல்டான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஐ திங்க் பைல் நம்பர் 1 ரொம்ப நல்லா இருக்கு. சேஞ்சஸ், நியூ பிகினிங்ஸ் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ இப்போது ஏஞ்சல் மெசேஜஸ் பார்ப்போம். 1 2 3 4 and 5. 1 2 3. ஓ 6 இருக்கா? ஓகே. 5. கர்மா. நான் சொன்னேன்ல, உங்களுக்கான அந்த ஒரு பேட் கர்மா போய் நல்ல குட் கர்மாவை நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் நிறையா நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் எனக்கு அது கிடைக்கல, அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கல, பிளெஸிங்ஸ் கிடைக்கலன்னா எஸ் யூ வில் கெட் இட். அண்ட் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்காக ஹர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபர்கிவ்னஸ் கேட்கணும். Because it's a karma time. Time to make a wish. Yes. என்ன ஆசைகள் இருக்கு ஃபியூச்சர் ரிலேட்டடா, அது என்ன ஆசைகளோ அது கேட்கக்கூடிய டைம் வந்தாச்சு. இனிமேல் ஏதாவது நெகட்டிவ் டாக்ஸ் எல்லாம் வேண்டாம். ஒன்லி உங்களோட விஷஸ், உங்களோட ஃபேவரட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். Your storm is coming to end. Absolutely. அந்த ஒரு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஓல்ட் டோர் க்ளோஸ் ஆகுது. எந்த பிரச்சனைகள் எதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சோ அது எல்லாமே க்ளோஸ் ஆகுது ஃபார் நியூ பிகினிங். அதே தான் சொல்கிறாங்க. உங்களோட இந்த பிரச்சனையாக இருந்த அந்த வாழ்க்கை, மனசு எல்லாமே எண்டுக்கு வருது இன் த நியர் ஃபியூச்சர். லிமிட்டிங் பிலீவ்ஸ், அப்சல்யூட்லி லிமிட்டிங் பிலீவ்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, லிமிட்டிங் பிலீவ்ஸ் கண்டிப்பாக மாறும். ரைட். ஸோ ஏஞ்சல் மெசேஜஸ் அண்ட் இதில் வர எல்லா மெசேஜஸ் கனெக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ.
ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். 111 இஸ் ஆல் அபவுட் நியூ பிகினிங். So dreams, answers. See, pile number 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட ட்ரீம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களோட ட்ரீமில் நிறைய ஹிடன் மெசேஜஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் இப்போ கொஞ்சம் உங்கள் ட்ரீம்ஸை வந்து ஆக்சுவலி ஞாபகம் இருக்கா? லைக் என்ன மாதிரியான ட்ரீம்ஸ் வருது? பிகாஸ் மேபி இப்போ ஒரு சில பேருக்கு இவ்வளோ நாளாக ஒரு செட் ஆஃப் ட்ரீம்ஸ் இருக்கும், பட் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ ட்ரீம்ஸ் என்ன மாதிரி வருது அப்படிங்கறத பாருங்க. அதுல மெசேஜஸ் இருக்கு. நீங்க ஏதாவது மாத்திக்கணுமா, ஏதாவது வரக்கூடிய ஃபியூச்சர்ல உங்களோட லைஃப் ரிலேட்டடா, நீங்க சம்பந்தப்பட்ட ரிலேட்டடா ஏதோ ஒரு மெசேஜஸ் வரும். ஸோ இது வரைக்கும் உங்க ட்ரீம்ஸ்ல நீங்க கவனிக்கல அப்படின்னா இனிமேல் வந்துட்டு கவனிங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சரி, உங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கா? அத்தனை கேள்விக்கும் பதில் ஆன்சர் நீங்க தான். உங்க லைஃப்ல பிளாக்கேஜஸ் இருக்கா? எஸ், அந்த பிளாக்கேஜஸ்க்கான ரீசனுமே நீங்களா தான் இருக்கீங்க. பிகாஸ் சம்வேர் வந்து பைல் நம்பர் 2 உங்களோட லைஃப் ஹாப்பனிங்ஸ் என்னங்கிறது தெரியும். என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம்ஸ், எங்க சொல்யூஷன் கொண்டு வந்தா சால்வ் பண்ணலாம், எல்லா டீட்டெயிலுமே நல்லா தெரியும். பட் ஸ்டில் நீங்க டெசிஷன் எடுக்காம இருக்கீங்க. அந்த போல்ட்னஸ் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்துக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? ஸோ நவ் இட் இஸ் அ டைம். நீங்கள் வந்து உங்கள் லைஃப் ரிலேட்டடாக உங்களவே கேள்வி கேளுங்க. உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சம்வேர் வந்து பைல் நம்பர் 2 நிறைய டைம் உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ ஸ்டார்ட், நியூ பிகினிங்க்கு நிறைய சான்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துமே ஏன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலை? சரி, உங்களுக்கு ஏஞ்சல்ஸ்க்கான ஒரு மெசேஜ் இருந்தால் ட்ரீம்லேயும் சரி ரியல் லைஃப்லையும் நிறைய இடத்துல வந்துட்டு ஒரு சில மெசேஜஸ் அவங்க கொடுக்குறாங்க ஏதோ ஒரு மூலயமா. சம்வேர் நீங்கள் ஏதோ ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஷேப் தெரியும், அதில் ரிப்பீட்டேட்டிவ் நம்பர்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜாக வந்து ஏஞ்சல்ஸ் கொடுக்குறப்போ நீங்கள் ஏன் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கல? உங்களுக்கு நியூ பிகினிங்க்கு சேஞ்சஸ் எல்லா ஹிண்ட்ஸ் ஆல்ரெடி கிடைச்சிருக்கு, பட் ஸ்டில் நீங்கள் யூஸ் பண்ணலை. சரி, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வெரி ஏதாவது ஒன்று படிச்சுட்டே இருப்பீங்களா? அதாவது வெரி நாலேஜபிள் பர்சன். ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்கும். பிகாஸ் அ வெரி கியூரியஸ் பர்சன். நீங்கள் அந்த கியூரியாசிட்டிங்கிறது வந்து உங்கள் சைல்ட்ஹுட்ல இருந்தே இருக்கும். சின்ன வயசுல இருந்தே அந்த கியூரியாசிட்டி உங்களுக்குள்ள ரொம்பவே இருக்கும். பட் அந்த கியூரியாசிட்டி மூலயமா நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் தெரியும். யூ ஆர் வைஸ் பர்சன் நான் சொல்லுவேன், மெச்சூர்ட் அண்ட் வைஸ் பர்சன். பட் ஆனால் அந்த ஒரு டேலண்ட்டை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு நீங்கள் தான் பிளாக் பண்ணுறீங்க. சரி, உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்கே வந்துட்டு பிளாக் அப்படின்னா அது நீங்கள் தான். சரி, எவ்ரி டைம் ஓவர் திங்கிங், பயங்கரமான ஓவர் திங்கிங். அதாவது உங்கள் லைஃப்பில் வர பிளஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், நியூ பிகினிங்ஸாக இருக்கட்டும், அது நீங்களே தள்ளி போடுறீங்களா? எதுக்கு வந்து ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க? ஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு பீப்புளோட ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ், இது உங்களை ரொம்ப பர்சனலாக பாதிக்குது. ஃபார் பைல் நம்பர் 2. ஓகே, நான் வந்து ஒரு நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் மந்த், ஓகே நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் பர்சன்னு சொல்லுவீங்க. பட் வென் யூ மீட் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள், நீங்கள் தனியாக இருக்கிறப்போ சொல்லுவீங்க. ஆனால் ஒரு சில பீப்புளை மீட் பண்ணிட்டு வருவீங்க, அவங்க ஒரு டாக்ஸிக் யாராக வேணா இருக்கலாம். அந்த பீப்புளோட ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ்
அவங்க பேசுறது அது உங்களுக்கு பிடிக்காது, உடனே வந்துட்டு நீங்க அந்த கோல்ல இருந்து விட்டுட்டு இந்த பீப்புளை பத்தி நினைக்கிறீங்களா? ஸோ ஒரு பீப்புளோட ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. நவ் இட் இஸ் அ டைம் டு பிரேக். அதெல்லாம் பிரேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட வேல்யூ தெரியணும். ஒரு பீப்புள் கிட்ட நீங்க ஒரு வைஸ் பர்சன்ங்கிறது நீங்க தான் ப்ரிஜெக்ட் பண்ணணும், ரைட்? நீங்க உங்களோட டேலண்ட், உங்களோட அந்த மெச்சூரிட்டி வெளியே காமிச்சாதான் பீப்புளுக்கு தெரியும். யூ கீப் எவ்ரி திங் இன்சைட். எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அப்சல்யூட்லி நாட், முடியாது, ரைட்? சி, மிஸ்டேக்ஸ் உங்க சைட்ல இருக்கு, உங்களோட ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ்ல இருக்கு. சம்டைம்ஸ் நீங்க வந்து ஒரு சில பீப்புளுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அவங்க பண்ற அந்த ஒரு விஷயம் பிடிக்கல, ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பட் அந்த பர்சன் மூவ் ஆன் ஆனதுக்கு அப்புறம், அந்த பர்சன் விட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பர்சனோட பிஹேவியர்ஸை நினைச்சு ஓவர் திங்கிங் பண்றீங்க. சரி, ஒன்ஸ் நீங்க ரியாக்ட் பண்ணல அப்படின்னா அதோட விட்டுறணும். திருப்பி வந்து ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. பட் நீங்க அங்க ரியாக்ட் பண்ணாம தனியா வந்து ஓவர் திங்கிங் பண்ணி தேவையில்லாத ஹெட் ஏக், ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துட்டு டோட்டல் மெஸ்ஸி. உங்க மைண்டும் மெஸ்ஸி, உங்க லைஃபும் மெஸ்ஸி, உங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ் இஸ் ஆல்சோ மெஸ்ஸி. பட் இட் இஸ் ஓகே. நவ் ஒரு நியூ சான்ஸ் வருது மூவ் ஆன் ஆகிறதுக்கு, நியூ பிகினிங்க்கு, ரைட்? உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு விஷயத்த மாத்திட்டு ஒரு குவாலிட்டி, ஒரு வெரி ரொம்ப குவாலிட்டியான ஒரு பர்சன் தான் நீங்க. நிறைய ஸ்கில்ஸ், ரொம்ப குவாலிட்டியான ஸ்கில்ஸ், குட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. யூஸ் பண்ணுங்க. ஸோ ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 2 பீப்புள் டிபெண்டன்ட் பர்சனாக இருக்கீங்க. அதாவது நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டேன், எஸ் நான் இப்படி இல்லைன்னு சொன்னாலும் கிடையாது. சம்வேர் பீப்புள் டிபெண்டன்ட் பர்சனாக தான் இருக்கீங்க. ஆல்வேஸ் உங்களை சுற்றி ஒரு பீப்புள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட இந்த சரௌண்டிங்ஸ் பீப்புள் பற்றி கவலையப்பட வேண்டாம். உங்களோட ஃபியூச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் தனிமையாக இருக்கீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் அப்படி இருக்க மாட்டீங்க. உங்களை சுற்றி நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கும். ஃபார் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சூசன் ஃபேமிலி, இவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபியூச்சரில் உங்கள் லைஃப்பில் மேஜரான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஐ மீன் குட் சைடில் சொல்கிறேன். அண்ட் ப்ரேயர், ஸ்பிரிச்சுவல், டிவைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்களோட எல்லா மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அகெயின் நீங்கள் வந்து பைல் நம்பர் 1 உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மறுபடியும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். இவ்வளோ நாளாக என்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் வச்சுருக்கீங்களோ அதை செக் பண்ணுங்கள். உங்கள் மேனிஃபெஸ்டேஷன்லையுமே சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது, ரைட்? கெரியர் வைஸ் ஆல்சோ, கெரியர் வைஸ் வந்துட்டு ரிஸ்க் எடுக்கணும், சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும். ஃபார் பைல் நம்பர் 2 சேஃப் ஜோன்லேயே இருக்கீங்கன்னா அப்சல்யூட்லி நாட். உங்களோட கோல் ரொம்ப தூரம் இருக்கு, நியூ பிகினிங் ரொம்ப தூரம் இருக்கு, ரைட்? ஸோ இட் இஸ் அ டைம். உங்களோட கம்யூனிகேஷன், இது எல்லாத்திலையும் உங்களோட கம்யூனிகேஷன், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன், தட்ஸ் இட். இது 3 தான் வந்துட்டு பைல் நம்பர் 3க்கான ஒரு சொல்யூஷன், நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ரைட்? எவ்ரி டைம் சொல்யூஷனை வெளியே தேடாதீங்க, அது உங்ககிட்ட தான் இருக்கு. ஓகே, வெயிட். ஓகே, ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப இன்ஸ்டன்ட் பதில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்டான ஒரு ஆன்சருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? நான் இப்போ செய்யறேன், எனக்கு இதுக்கு உடனே இந்த ஒரு வாரம், இந்த ஒரு மாசத்துல எனக்கு பதில் கிடைக்கணும். நோ, கொஞ்சம் இன்ஸ்டன்ட் ஆன்சருக்கு, ரியாக்ஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணாதீங்க. ஓகே, லுக் ஃபார் அ சைன். எஸ், ஒரு சில சைன்ஸ் எல்லாமே இருக்கு, உங்களை சுத்தி தான் இருக்கு. பி பிரசன்ட். ஓகே, அப்பதான் தெரியும் என்ன சைன்ஸ் என்ன. டோன்ட் கிவ் அப். கிவ் அப் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கிவ் அப் பண்ணுறீங்க. ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க, அது கிடைக்கல, இல்லை அது உங்களுக்கு ஃபேவராக நடக்கலைன்னா உடனே கிவ் அப் பண்ணுறீங்க. 1 ட்ரை மட்டும்தான் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ கிவ் அப் பண்ணாதீங்க. ரிமைன் பாசிட்டிவ். அப்சல்யூட்லி பாசிட்டிவ்ங்கிறது ரொம்ப நிறையவே தேவைப்படுது. நீங்கள் பைல் நம்பர் 2 நீங்கள் பாசிட்டிவான பர்சன்னு சொன்னால் கூட உங்களோட இந்த பாசிட்டிவிட்டிங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் கம்பேரிங் டு நெகட்டிவ். நீங்கள் மற்றவங்கள ஹர்ட் பண்ண மாட்டீங்க, உங்களால் மற்றவங்க அழ மாட்டாங்க, ஆனால் உங்களால் நீங்கள் அழுவீங்க, நீங்கள் உங்களவே ஹர்ட் பண்ணிக்குவீங்க, அதெல்லாம் நல்லாவே பண்ணுவீங்க. பர்ஃபெக்ட் டைமிங். ஸோ வெயிட். எதுக்கும் இன்ஸ்டன்ட் ஆன்சருக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஒருத்தவங்க கிட்ட இருந்து பதில் வரணும்,
ஒரு விஷயம் வரும்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணாதீங்க. பர்ஃபெக்ட் டைமிங். வெயிட் ஃபார் த டைம். டிவைன் ஹேஸ் எ ரோல். டிவைன் யூனிவர்ஸ் ஹேஸ் எ ரோல் இன் யுவர் லைஃப். உங்கள் லைஃப்பில் டிவைனுக்கும் யூனிவர்ஸ்க்கும் ரோல் இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக வந்துட்டு நீங்கள் உங்களோட குவாலிட்டி அதை வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிங்க. ரைட். அதுக்கு எல்லாத்துக்கும் ரிமைன் பாசிட்டிவ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் 777. 777 இஸ் ஆல் அபவுட் லக். உங்களுக்கு லக் எப்படி இருக்கு பார்ப்போம். சடன் சேஞ்சஸ், லக், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஆன்சர் சேம். பைல் 2க்கு வந்து அதே ஹோம். ஓகே, சி பைல் நம்பர் 3. சி நீங்கள் ஆக்சுவலி உங்களோட ஹோம் வந்து சம்வேர் வந்து உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல லக் இல்லாமல் இருக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஒருத்தவங்க கண்ட்ரோலில் இருந்தீங்கன்னா லக் எடுக்காது. நீங்கள் வந்து இப்போ ஒரு நியூ பிளேஸ்க்கு போகிறீங்க, ஒரு புதுசாக வீடு கட்டுறீங்க, நீங்கள் உங்களோட ஏர்னிங்ஸில் இல்லை புதுசாக வீடு வாங்குறீங்க, அப்போ வந்து லக் நிறையவே பண்ணும். அந்த பிளானிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த ஃபேவரபிள் திங்ஸ் வரும். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பைல் நம்பர் 3 உங்களோட வீடு சம்வேர், உங்களோட வீடும் சரி, உங்களோட ஹோம் அண்ட் அங்கே இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், இது ரொம்ப அந்த என்விரான்மெண்ட், அந்த ஒரு ஆரா, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஒரு அந்த வீடு, அந்த மெம்பர்ஸ் தான் உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனையும் கொடுக்குறாங்க அண்ட் அதுக்கான ஒரு பிளாக்கேஜஸுமே வந்துட்டு அங்கேருந்து தான் வருது. ஸோ சம்வேர் வந்துட்டு உங்களோட அந்த வீடு, நீங்கள் இருக்கிற இடம், உங்களோட லைஃப்லேயும் சரி, உங்களோட எமோஷன்ஸ்லேயும் சரி, டோட்டலி உங்களோட ஃபிசிக்கல் எல்லா ஹெல்த்லையுமே வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ நவ் இட் இஸ் அ டைம். எய்தர் நியூ ஹோம்க்கு ஷிஃப்ட் ஆகணும், இஃப் யூ கேன், முடிஞ்சா. அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கிற பிளேஸில் ஒரு கிளென்சிங் பண்ணுறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களால் ஃபுல்லாக பண்ண முடியலனா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஒரு ரூம், அந்த ஒரு பிளேஸ்க்கு கிளென்சிங் இஸ் இம்பார்ட்டண்ட். ஆன்சர்ஸ் லைஸ் வித்தின் யூ. என்ன ஆன்சர்ஸ் வேணும் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. சேஞ்சஸ் நீங்கள் நினச்சா பண்ணலாம். உங்கள் லைஃப்பில் மாற்றம் வரணும்னு வெளியே வெயிட் பண்ணாதீங்க. அந்த உங்களுக்கு ஒரு நியூ சேஞ்சஸ் வரணும், லக்கு வரணும்னு கேட்குறீங்க. பட் ஆனால் உங்கள் லைஃப்லேயும் சரி, நீங்களும் சரி, எல்லாம் டோர் க்ளோஸ் ஆகி கிடக்குது. அவ்வளோ எல்லா சைடுமே டோர் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணாதானே அந்த நியூ பிகினிங்காக இருக்கட்டும், அந்த லக்காக இருக்கட்டும் உள்ளார வரும். ஸோ நவ் இட் இஸ் அ டைம். பி ஓப்பன் மைண்டடாக இருங்க அண்ட் ஹானஸ்டாக இருங்க. பிகாஸ் தெர் ஆர் சம்திங்ஸ், ஒரு அதாவது உங்களுக்குள்ளார டேலண்ட்டும் இருக்கும், ஸ்கில்ஸ் இருக்குது, அதே சமயம் உங்களுக்குள்ளார நெகட்டிவிட்டியும் இருக்குது, பிளாக்கேஜஸ் ஆல்சோ இருக்குது. ஸோ போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் உங்களுக்குள்ளாரே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பைல் நம்பர் 3 உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ இப்போ பைல் நம்பர் 3 கிட்ட போய் உங்களோட வீக்னஸ் என்னன்னு கேட்டால் அவ்வளோ லிஸ்ட்டே கொடுப்பீங்க. ஆனால் ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியுதா? இன்னும் 1 or 2 சொல்வீங்க. அதுக்கும் அவ்வளோ யோசிக்கிறீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நெகட்டிவிட்டிங்கிறது வந்து டூ மச் உங்களுக்குள்ளே இருக்குது, உங்கள் மைண்ட் செட்டில் இருக்குது. சரி, இது நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுறீங்களாங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ன்னு கேட்குறப்போ வீக்னஸை அப்படி லிஸ்ட்டு செகண்ட் பேஜ் வரைக்கும் போகிற அளவுக்கு சொல்கிறீங்க. ஸ்ட்ரென்த்துன்னு வரப்போ மட்டும் ஏன் 1 or 2லேயே நிற்கிது? பிகாஸ் டூ மச் ஆஃப் நெகட்டிவிட்டி வந்துட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாசிட்டிவே வந்து மறைஞ்சிருக்கு. யூஆர் அ வெரி பாசிட்டிவ் பர்சன். பைல் நம்பர் 3 ரொம்ப பாசிட்டிவ் பர்சன் நீங்கள். பட் அந்த பாசிட்டிவிட்டி மறைஞ்சிருக்கு பிகாஸ் நெகட்டிவ் அதிகமாக இருக்குது. ஸோ நவ் இட் இஸ் அ டைம் கிளென்சிங், ரைட்? ஸோ அது என்னங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் தெரிஞ்சுட்டு அண்ட் தென் யூ நீட் டு ஒர்க் ஆன் தட். உங்களுக்குள்ளார அண்ட் உங்களை சுற்றி ஃபஸ்ட்டு அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் கோல்ஸ், ட்ரீம்ஸுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் இருக்கணும். பிகாஸ் வென் யூ ஓப்பன் த டோர், நீங்கள் அந்த ஒரு
நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்தீங்க, ஒரு நியூ டோர் ஓப்பன் பண்ணீங்க உங்கள் சைடில் இருந்துன்னா தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரம் அவுட் சைட் சோர்சஸாக இருக்கட்டும், லக்காக இருக்கட்டும், ஒரு நியூ திங்ஸ் உள்ளே வரும். பட் நீங்களே க்ளோஸ் மைண்டடாக இருக்கீங்க, ரைட்? ஸோ ஃபேமிலி, ஹாப்பினஸ், லவ் கண்டிப்பாக ஒரு மேஜர் ரோல் வந்துட்டு இருக்க போகுது. சரி, நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஹோம் ஃபேமிலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து உங்களுக்கு ஹாப்பினஸையும் கொடுக்கும், ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தையும் கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்குள்ளார ஒரு ஹாப்பியாக பியூராக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளி சோர்ஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ரைட்? ஸோ இந்த இடம் தான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, எல்லாமே இங்கே தான் இருக்குங்கிறப்போ யூ நீட் டு ஒர்க் ஆன் திஸ், ரைட்? சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கிற பிளேஸ் கிளென்சிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அது சொல்லிட்டேன் பிகாஸ் எனக்கு அதுதான் திருப்பி திருப்பி இந்த மெசேஜ் வருது. யூ காட் ஐ பிரிஸ்டஸ் ஆல்சோ. ஸோ மெடிடேஷன் அண்ட் ஒரு அமைதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப இருக்கணும். உங்கள் மைண்டை ஃபஸ்ட்டு சைலன்ஸ் பண்ணுங்கள். நிறைய ஓடிட்டே இருக்குது தாட்ஸ், நிறைய தாட்ஸ் ஓடிட்டே இருக்குது. அண்ட் சம்வேர் வந்து நீங்கள் இப்போ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு பீப்புளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்துட்டு இக்னோர் பண்ணிகிட்டே போகிறீங்களா? சரி, now it is a time நீங்கள் வந்து எல்லாத்தையும் இக்னோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் யாரை எங்கே வைக்கணுங்கிறது மட்டும்தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் சம்வேர் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல பீப்புள், குட் பாசிட்டிவான பீப்புளையுமே நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க, ரைட்? ஸோ now it is a time நீங்கள் வந்து அந்த பீப்புள் ஹேண்டலிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஃபைல் நம்பர் 3க்கு பீப்புள் ஹேண்டலிங் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் லேக்கிங்காக இருக்குது. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஐ திங்க் ஏதோ ஒரு கெரியர் வைஸும் சரி, உங்களுக்கு கெரியரில் வந்து டேலண்ட் இருக்குது, ஷைன் ஆகிற அளவுக்கு எல்லாமே இருக்குது. பட் ஆனால் அது ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் அண்ட் என்விரான்மெண்ட் சரியில்லை. மேபி நீங்கள் உங்களோட பிளேஸ் மாறலாம். எனக்கு அதுதான் வந்து ஃபைல் நம்பர் 3க்கு ஸ்ட்ராங்காக வருது. நீங்கள் இருக்கிற இடத்துல வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஸ்ட்ராங்காகவே இருக்குது. எனக்கு அது ரிப்பீட்டேட்டிவ் மெசேஜஸ் இதுதான் வருது, வேறு எந்த மெசேஜஸும் எனக்கு கனெக்ட் ஆகல. பிகாஸ் இது நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னாவே வந்துட்டு மற்றது எல்லாமே சால்வ் ஆகும் தானா. உங்களோட மென்டல் ஹெல்த்துமே அதுதான். பிகாஸ் ஃபைல் நம்பர் 3 நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் இருக்கிறப்போ இல்லை நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, வீடு, ஹாஸ்டல், இல்லை எங்கேயாவது ரூம் எடுத்து எனிவேர் எங்கே இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ, அதிகமாக ஸ்டே பண்ணுறீங்களோ, அங்கே அங்கே உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது, மைண்ட் செட் எப்படி இருக்குது, வெளியில் போகிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது, ரைட்? பிகாஸ் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே இருக்கிறப்போ ஒரு பாசிட்டிவ் ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. வென் யூ கம் பேக் ஹோம் அந்த உங்களோட பிளேஸ்க்கு வர்றப்போ அந்த நெகட்டிவிட்டி அண்ட் எல்லா பாசிட்டிவுமே வந்து அப்படியே மறைஞ்சிருதா. ஸோ இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் அ ஹிண்ட் தட் யூ நீட் டு சேஞ்ச் சம்திங். ஒரு விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு, ரைட்? 1 2 3 4 5. ஓகே, ஏஞ்சல் மெசேஜஸ். கம்யூனிகேட் கிளியர்லி. எஸ், கம்யூனிகேஷன். பி ஓப்பன் மைண்டட். என்ன வேணும், என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க, எந்த ஒரு பயமும் இல்லாமல் சொல்லுங்க. எஃபோர்ட்ஸ், நீங்கள் நிறைய எஃபோர்ட் போடுறீங்க. பட் ஆனால் அந்த எஃபோர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பதில் இருக்கான்னா இன்னும் வரைக்கும் கிடைக்கல, ரைட்? சம்வேர் வந்து கம்யூனிகேஷனுமே வந்து ஒரு ரோல். பிகாஸ் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. பட் ஆனால் உங்கள் கம்யூனிகேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அது ஒரு கைண்ட் ஆஃப் பிளாக்கேஜாக இருக்குது. லுக் ஃபார் அ சைன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனர்ஜி செக் பண்ணி பாருங்க. சம்வேர் அந்த எனர்ஜி உங்களுக்கு ஒரு ஆன்சர்ஸை கொடுக்கும். your storm is coming to end. ஸோ ஃபைனலி வந்துட்டு இப்போ இருக்கிறத பார்க்குறப்போ உங்களுக்கு அவுட் சைட் சோர்ஸஸை விட நீங்கள் இருக்கிற ஏரியாவில் பிளாக்கேஜஸ் காமிக்குது. ஸோ ஃபைனலி உங்களுக்கு ஒரு ஐடியாவுமே கிடைக்கும். ஒன்ஸ் யூ சால்வ் திஸ் எவ்ரிதிங் உங்களுக்கான திங். ரிமைன் பாசிட்டிவ். எஸ், பி பாசிட்டிவ். லைக் ரொம்ப வந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டு தேவையில்லாமல் வந்து நெகட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பி பாசிட்டிவ். கண்டிப்பாக வந்துட்டு சேஞ்சஸ், நியூ லக், எவ்ரிதிங் வரும். அண்ட் உங்களுக்கு வந்து டிவைனோட ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான உங்களுக்கு அந்த பவர், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பவர் எல்லாமே இருக்கு. ஸோ டோன்ட் ஹாவ், நீங்கள் மற்ற எதை பற்றியும் வந்து வரி பண்ணிக்க வேண்டாம், ரைட்?
ஸோ சரி, இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லுக் ஃபார் அ சைன். உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் இருக்கிற விஷயத்துக்கு கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிங்க. அதுலேயே ஆன்சர்ஸ், பாதி ஆன்சர்ஸ் தெரிஞ்சிடும். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ.